வடை வகைகள். இந்த சுவையான உணவை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: உளுந்து பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, வெங்காயம், கருப்பு மிளகு மணிகள், உப்பு, தண்ணீர். படி 1. மெதுவடைக்கு உளுத்தம் பருப்பை கழுவி 4 முதல் 6 வரை மணி நேரம் ஊற வைக்கவும். படி 2. நன்றாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, நசுக்கிய கருப்பு மிளகு, உப்பு மற்றும் விருப்பப்பட்டால் நறுக்கிய வெங்காயம் ஆகியவற்றை மாவு கலவையுடன் சேர்க்கவும். படி 3. வடை பொரிக்கத் தேவையான எண்ணெயை ஆழமான கடாயில் சூடாக்கவும். படி 4. வடை வடிவத்தை கவனமாக சூடான எண்ணெயில் வழுக்கிவிடவும். படி 5. சாம்பார் வடை ரசம் வடை தயிர் வடைக்கு சாம்பார் அல்லது ரசம் வடை செய்ய பரிமாறுவதற்கு சற்று முன்னர் தயாரித்த மெது வடைகளை சூடான சாம்பார் அல்லது ரசத்தில் மெதுவாக ஊற வைக்கவும். படி 6. தயிர் வடை செய்ய வடை சற்று மென்மையாகும் வரை வெதுவெதுப்பான நீரில் சில நிமிடங்கள் மெதுவாக ஊற வைக்கவும். படி 7. கெட்டியான தயிரை உப்பு மற்றும் சிறிது சர்க்கரையுடன் விரும்பினால் நன்றாக அடித்துக் கொள்ளவும். படி 8. தயிர் வடைக்கு தாளிப்பு தயார் செய்யவும். ஒரு சிறிய பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கவும். படி 9. செட்டிநாடு வடை செய்வதற்கு கடலை பருப்பை கழுவி 2 முதல் 3 வரை மணி நேரம் ஊற வைக்கவும். படி 10. அரைத்த விழுதை எடுத்து வைத்திருக்கும் முழு கொண்டை கடலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு ஆகியவற்றுடன் சேர்த்து நன்கு கலக்கவும். படி 11. ஆழமான எண்ணெயில் பொரிப்பதற்கு எண்ணெய் சூடாக்கவும். படி 12. தேங்காய் வடைக்கு ஒரு கிண்ணத்தில் அரிசி மாவு, புதிதாக துருவிய தேங்காய், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கறிவேப்பிலை மற்றும் உப்பு ஆகியவற்றை கலக்கவும். படி 13. சூடான நீரை படிப்படியாகச் சேர்த்து சப்பாத்தி மாவு போல மிருதுவான மாவாக பிசையவும். படி 14. ஆழ்ந்து பொரிப்பதற்கு எண்ணெய் சூடாக்கவும். படி 15. சோயா பனீர் வடைக்கு ஒரு பாத்திரத்தில் பிழிந்த சோயா கிரானுல்ஸ், உதிர்த்த பனீர், பிசைந்த உருளைக்கிழங்கு, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள், கொத்தமல்லித்தூள், கரம். படி 16. பிணைப்பிற்கு தேவையான அளவு ரஸ்க் தூள் அல்லது அரிசி மாவு சேர்த்து கெட்டியான கலவையாக பிசைந்து கொள்ளவும். படி 17. கலவையை சிறிய உருண்டைகளாக அல்லது பந்துக்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். முழு செய்முறைக்கு விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும். லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.